එනිසා ශ්‍රී ලංකාව හැටියට අපගේ ස්ථාවරය වන්නේ யுத்தத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் விரைவில் சமாதானமான உலகினை உருவாக்குவதற்கான அர்ப்பணிப்பினை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள் உலகின் பொருளாதாரத்திற்கும் அன்றாட வாழ்வினை கொண்டு செல்வதில் பாரிய பிரச்சினை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு இதில் இருந்து தனியாக செல்ல முடியாது. நாடு என்ற ரீதியில் இந்த பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. யுத்தத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படக்கூடிய துறைகள் உள்ளன. எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம், வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள், சுற்றுலாத்துறையின் அந்நிய செலாவணி, கப்பல் சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் தாக்கம் செலுத்தும் நிலைமை காணப்படுகிறது. நீண்டகால மற்றும் குறுகிய கால அடிப்படையில் இந்த நெருக்கடியினால் நாட்டு மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் நாடு நெருக்கடிக்குள் வீழாமல் தடுப்பதற்குமான திட்டம் அவசியமாக உள்ளது. இவ்வாறான நிலைமையின் போது மக்கள் பதற்றமடைவது இயல்பானது. அதற்காக பிரஜைகள் மீது குற்றம் சாட்டப் போவதில்லை. எரிபொருள், சமையல் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள பல வாரங்கள் வரிசைகளில் நின்ற அனுபவம் நமது மக்களுக்கு உண்டு. வரிசையில் நின்று உயிரிழந்துள்ளனர். எனவே சிறிய அளவிலான அதிர்வுகளும் மக்கள் அச்சமடைவதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளால் மாத்திரம் சமூகத்தில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியாது. நெருக்கடி மூலம் பாதிப்பு ஏற்பட மாட்டாது என்ற உறுதிப்பாட்டின் மூலமே சமூக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முடியும். கடந்த காலங்களில் அமைச்சரவை, அரச ஊடகங்கள், ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் ஓரிரு மணித்தியாலங்களில் பொய்யாகி போன வரலாறுகள் உள்ளன. எமது பொருளாதாரம் இன்னும் வலிமை மிக்க பொருளாதாரமாக மாறவில்லை. ஸ்திரத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எமது கையிருப்பினை நாம் பலப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலைமை எந்தளவு தூரத்திற்கு நீடிக்கும் என்பதனை ஊகிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. தற்போதைய நிலைமை தொடர்பில் மீளாய்வு செய்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான விரிவான அறிக்கை இன்று அல்லது நாளைய தினத்திற்குள் மத்திய வங்கி சமர்ப்பிக்க உள்ளது. நிதியமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வெளிவிவகார அமைச்சு என்பன தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றன. எரிபொருள் தொடர்பில் காணப்படும் பாரிய பிரச்சனையாக களஞ்சியப்படுத்தலின் கொள்ளளவு அமைந்துள்ளது. 2-3 மாதங்களுக்கு எரிபொருளை களஞ்சியப்படுத்தும் கொள்ளளவு திறன் எம்மிடமில்லை. எரிபொருள் கப்பல்கள் வரும்போது எரிபொருள் களஞ்சிய சாலை வெற்றிடமாக காணப்பட வேண்டும். 33 நாட்களுக்கு தேவையான டீசல் காணப்படுவதுடன் 27 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் தற்போது நாட்டில் காணப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் ஏற்றிய கப்பல் நாட்டுக்கு வரவுள்ளது. அதில் 40 நாட்களுக்கு போதுமான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். பெட்ரோல் ගත්තොත් දින 27කට අවශ්‍ය වෙන ප්‍රමාණයක් තිබෙනවා. ඒ වගේම 7 හෝ 8 කියන දිනවල තවත් පෙට්‍රල් නැවක් ඒමට නියමිතව තිබුණා මෙට්‍රික් ටොන් 35000ක.